த்ரிஷா அவங்களோட திருமணம் ஏன் பாதியில நின்னுச்சுன்னு தெரியுமா? சினிமாவுக்காக தன்னோட காதலையே தூக்கி எறிஞ்சிட்டாங்களா? தொழிலதிபர் ஒருத்தர் கூட த்ரிஷா அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஆனா சில மாதங்கள்ல அது முறிந்து போச்சு. அந்த பிரிவுக்கான உண்மை காரணத்தை அவங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருந்தாங்க. நம்ம தமிழ் திரையுலகில பிரபல நடிகையா வலம் வரவங்க தான் த்ரிஷா. இப்ப வரைக்குமே அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிடிச்சு வச்சிருக்காங்க. தனிப்பட்ட ரசிகர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. த்ரிஷா அவங்க பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல நிறைய பேட்டிகள் கொடுத்திருக்காங்க. தன்னோட சினிமா வாழ்க்கைய பத்தியும் பேசியிருக்காங்க. சினிமா வாழ்க்கையில நான் இந்த சினிமா என்ன எந்த அளவுக்கு கதாபாத்திரம் கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுக்குதோ அந்த அளவுக்கு நடிப்பேன்னு சொன்னது மட்டும் இல்லாம, ஒருவேளை கதாபாத்திரம் மாறி நடக்கணும், 40 வயசை கடந்தும் எனக்கு கதாபாத்திரங்கள் மாறி கிடைக்குது அப்படின்னா அது முக்கியமான கதாபாத்திரமா இருந்தா தொடர்ந்து நடிப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில இந்த சில நாட்களா அவங்க சினிமாவை விட்டு விலகுறாங்கன்னு செய்திகள் வெளியாச்சு. 40 வயசை கடந்ததுக்கு அப்புறமும் பிஸியா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க த்ரிஷா. பெரிய நட்சத்திரங்கள் நடிக்கிற பிரம்மாண்ட படங்கள்லயும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க. த்ரிஷா அவங்களுடைய திரைப்பயணம் தொடர்ந்து வெற்றிகரமா போனாலும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான செய்தி அப்பப்ப சமூக வலைதளங்கள்ல பேசுபொருளாகிட்டு இருக்கு. குறிப்பா திருமணம் குறித்த கேள்விகள் அவங்கள சுத்தி நீண்ட காலமாவே இருந்துட்டு இருக்கு. 11 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட திருமணம் தொடர்பா நடந்த சம்பவம் இன்னைக்கும் ரசிகர்கள் மத்தியில கவனம் பெறுது. 2014 சென்னையை சேர்ந்த தொழிலதிபர் வருண் மணியன் கூட த்ரிஷா அவங்களுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அடுத்து 2015 ஜனவரி மாதம் த்ரிஷாவை அதிகாரப்பூர்வமா உறுதி செஞ்சாங்க. இதனால சீக்கிரமா த்ரிஷா அவங்களுக்கு திருமணம் நடைபெறும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. சில மாதங்கள்ல அந்த திருமணமும் நின்று போயிருச்சு. திருமணத்துக்கு அப்புறம் த்ரிஷா அவங்க திரைப்படங்கள்ல நடிக்கிறத தொடரக்கூடாதுன்னு நிபந்தனை எல்லாம் வச்சாங்களாம். இதனாலதான் அந்த திருமணமே வேண்டான்னு த்ரிஷா அவங்க முடிவு பண்ணாங்க. தன்னோட வாழ்க்கையில சினிமா எவ்வளவு முக்கியமோ அதை பத்தி அவங்க தெளிவுபடுத்தி இருந்தாங்க. திருமணத்துக்கு நடிப்பை கைவிடுற எண்ணம் தனக்கு இல்லைன்னும், எதிர்காலத்துல குழந்தை பெற்றுக்கிற காலத்துல மட்டுமே சினிமாவுக்கு இடைவெளி எடுக்க விரும்புவதா அவங்க சொல்லியிருந்தாங்க. சினிமாவில தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்பதே தன்னோட நீண்ட ஆசைன்னு சொல்லியிருந்தாங்க. நிச்சயதார்த்தம் முறிஞ்சதுக்கு அப்புறமா தனியா இருக்கிறதுலயே மகிழ்ச்சின்னு சொன்னாங்க. இது மட்டும் இல்லாம தெலுங்கு நடிகர் ராணா அவங்களோட அவங்க நடிச்சப்ப தேவையில்லாம கிசுகிசுக்கள் எல்லாம் பரப்பி விட்டாங்க. த்ரிஷா அவங்களோட படத்துல வேலைகள்ல மட்டுமே கவனம் செலுத்தினாங்க. இப்ப தேவையில்லாம விஜய் அவர்களோட சேர்த்து நிறைய விஷயங்களை மனசு நோகுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்களே முற்றுப்புள்ளி வைப்பாங்களா இல்ல அரசியல் ஆசையில தான் அவங்க எல்லா நிகழ்ச்சிகள்லயும் கலந்துக்கிறாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.